சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் டாக்டர் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டாக்டர் வந்துட்டு, விக்ரம் உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் செல்லம்மா டாக்டர் கிட்ட பேசும்போது விக்ரமுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அம்மா மகான்ற பேரில் வேற ஒரு பொண்ணை கோவிலில் வச்சு விக்ரம் கிட்ட இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க. அதை மட்டும் நாம் நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு டாக்டர் வந்துட்டு, மகாவுக்கு கான்ஷியஸ் வந்ததுமே நானே அவங்கள வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு விக்ரம் கிட்ட வந்து, விக்ரம் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விக்ரமும் சரி ஓகே என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு, நான் ஒரு நான் டாக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ஆசிரமமாக வச்சு நடத்துகிறேன். என்னோடய ஆசிரமத்தில் மகான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மகான்ற பேரை கேட்டதுமே வந்து விக்ரம் வந்துட்டு, என்னது மகாவா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இப்போது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பழசெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போது அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகாமல் தடுக்கணுன்னா அவங்கக்கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்களால் முடியும், நான் அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களோட லவ்வர் மகாவை தானே தேடிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் மகாவை நினச்சி அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்கள கோமா ஸ்டேஜுக்கு போக விடாமல் தடுக்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்து கொஞ்சம் தயங்குறாரு. டாக்டர் வந்துட்டு மகாவோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. மகாவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, மகாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து காரில் போயிட்டுருக்கும் போது வந்து ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 2 பேருக்கும் பழசெல்லாம் மறந்துடுச்சு. ஆனால் பழசெல்லாம் மறந்ததுக்கப்புறமும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி அவங்கள அறியாமலே வந்து காதலிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க இந்த நிலைமையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் மகாவை தேடிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் மகாவை பார்த்தா என்ன பேசுவீங்களோ அதையே அப்படியே உங்கள் மனசில் இருக்கிறத பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமும் வந்து ரொம்ப தயங்கிக்கிட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜோதி வந்து பார்த்துட்ருப்பாங்க ரூமில் நின்று. நந்தினியும் புலிமுருகனும் வந்து பயங்கரமாக வந்து கெஞ்சிட்ருக்காங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்று, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உன் காலில் வேணால் விழுறோம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சிட்ருக்காங்க. நீங்கள்லாம் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் விஷத்தை வச்சேன் அப்படின்லாம் சொல்ல அப்படியே வந்து 2 பேருமே வந்து மயங்கி விழுந்துருவாங்க. ஜோதி அப்படியே அதை பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே விக்ரம் வந்துட்டு மகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மகா அப்படின்னு சொன்ன உடனே மகாவோட பல்ஸ் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுது. அதுக்கப்புறமா, மகா நீ எப்போ என்னை பார்க்குறதுக்கு வருவேன், நான் உனக்காக தான் காத்துட்ருக்கேன், உனக்காக நான் தூங்காமல் முழிச்சிட்ருக்கேன், எப்போ வருவோம் மகா, நீ சீக்கிரமாக வரணும், சீக்கிரமாக நீ என்னை வந்து பார்க்கணும், உனக்காக நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன், அந்த கிஃப்ட்டை நீ பார்த்தனா கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியப்படுவேன், அந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட்டை தான் நான் உனக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அது பெரிய கிஃப்டாக என்னென்னலாம் எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நீ ஆச்சரியப்படுவேன், அதை நான் உனக்காக மட்டுமே கொடுக்கணுன்னு வச்சிட்ருக்கேன், உன்னை நான் எப்போ பார்க்க போகிறேன்னு இருக்குது, உன் முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு உன் கண்ணு மட்டும் ஞாபகம் இருக்குது, மற்றது எல்லாத்தையும் மறந்தாலும் உன் கண்ணு எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், நாம் 2 பேரும் எப்போ வந்து மீட் பண்ணுவோன்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன், உன்னை நான் பார்க்கணும், என் கூட வந்து நீ இருக்கணும், நாம் 2 பேரும் எப்படி காதலிச்சோம், எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் நடந்துச்சோ அப்படி எல்லாத்தையுமே நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் மறந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நீ என்கிட்ட சொல்லணும், இப்படி நிறைய ஆசை எனக்கு இருக்குது, நீ தயவு செஞ்சு சீக்கிரமாக வரணும் மகா, உனக்காக நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு ரொம்ப உருகி வந்து பேசுகிறாங்க. இங்கே விக்ரம் பேசுகிறாங்க. மகாவோட பல்ஸ் ரேட் வந்து அப்படியே நார்மல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து விக்கி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு பக்கம் விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாங்க, மகா நீ சீக்கிரம் வரணும், உனக்காக நான் வந்து நாம் முதல்ல சந்தித்த அந்த கோவிலில் தான் வந்து உனக்காக நான் காத்துட்ருப்பேன், நீ சீக்கிரமே வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய வந்து விக்ரம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மேலே நந்தினியும் புலிமுருகனும் வந்து மயங்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்களே கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சு பார்த்துட்டு புலிமுருகன் வந்துட்டு, நாம் எங்கே இருக்கோம், நாம் நரகத்தில் இருக்குமா சொர்க்கத்தில் இருக்குமா அப்படின்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. 2 பேரும் கண் முழிச்சதுக்கப்புறமா ஜோதி வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன பார்க்குறீங்க,
என்னடா உயிரோடு இருக்குமேன்னு பார்க்குறீங்களா, உங்களுக்கு நான் விஷத்தை எல்லாம் கலக்கலை, மயக்க மருந்து தான் கலத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு தான் வந்து நந்தினி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு, என் பொண்ணு மகா வந்து பொழைச்சிக்கிட்டா, அவளை காப்பாற்றி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு மயக்க மருந்தோடு விட்டேன். ஆனால் எதுக்காக இப்போ நான் மயக்க மருந்து கலந்தேன்னு தானே நினைக்கிறீங்க? என் பொண்ணு தான் பொழைச்சிட்டாலே எதுக்காக இவ கலந்தா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? என் பொண்ணு உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, கண்டிப்பாக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு ஜோதி கீழே வராங்க. கீழே வரும்போது விக்ரம் மகா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே ஜோதி வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, ஐசா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ தான் வந்து ஐஸ்வர்யா ஜோதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா விக்ரம் மாமா வந்துட்டு மகா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமா வந்துட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக வந்து நந்தினி மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து விக்ரம் பேசுகிறத பார்த்ததுமே வந்துட்டு விக்ரம் அப்படின்னு கத்துறாங்க. விக்ரம் பேசிக்கிட்டே இருப்பார். நேராக வந்து நான் கூப்பிட்றது கூட தெரியாமல் நீ யார்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அது வந்து அப்படின்னு தயங்குறாங்க. சொல்லு, யார்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்க? இப்போ பேசுறதுக்கெலாம் டைம் இல்லை, நீ வா கிளம்பு, நம்ம கோவிலுக்கு போகணும், மகாவை போய் பார்க்கணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி விக்ரமை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்துட்டு, ஹலோ விக்ரம் இருக்கீங்களா, பேசுங்க பேசுங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்போது விஜய் வந்து ஃபோன் எடுத்து, மேடம் விக்ரம் இங்கே இல்லை, போயிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.